5 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க நான் கடைசியா வீடியோ போட்டு. ஆனா இன்னும் என்ன அன்ஃபாலோ பண்ணாம ஃபாலோவர்ஸ் அதிகமாக்குறீங்களே தவிர குறையலைங்க. காரணம், நமக்கு உயிர் தந்து நம்மளை இன்னும் இணைச்சி வச்சிருக்க இந்த இயற்கைக்கும், அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்க என் குடும்ப உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த பை தொழிலாளியான சதீஷோட மனமார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். எல்லா லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற அதே வலியோடையும் வறுமையோடையும் ஒரு விவசாயி கூலி தொழிலாளி மகனா பிறந்து அவங்களோட கடின உழைப்பால டிகிரி படிக்க முடிஞ்சது. படிச்சது மட்டும் இல்லாம இந்த கான்கிரீட் காடுகளுக்கு நடுவுல சில வருடம் வேலை பார்த்த அனுபவம் இருந்துச்சு. ஐடில வேலை பார்த்தேன், நெட்வொர்க்கிங் பண்ணேன், மொபைல் டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணேன், ஹார்ட்வேர் கத்துக்கிட்டேன், சேல்ஸ்ல இருந்தேன். ஆனா என்னமோ என்னங்க ஃபீல் பண்ண வைக்க முடியல. அதனால என்னமோ இந்த கான்கிரீட் காடுகளுக்கு நடுவில் என்னால தொடர்ந்து வாழ முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து இயற்கையோட இணைஞ்சிட்டேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு காடை பண்ண ஆரம்பிச்சேன். அதுலயும் முன்னனுபவம் இல்லாததால பெருசா என்னால வளர முடியல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் COVID-19 லாக்டவுன் வந்துச்சு. இந்த உலகமே வீட்டோட முடங்கி இருந்தப்போ ஒருத்தன் மட்டும் சுயநலமே இல்லாம மற்றவங்களோட உணவுக்காக தன்னோட வேர்வையை ரத்தமா செஞ்சு உழைச்சிக்கிட்டு இருக்கிறது அங்க நான் பார்க்க முடிஞ்சுது. எங்க அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மா மாதிரி அவ்வளோ விவசாயிகள் அங்க கஷ்டப்படுறத நான் பார்த்தேன். நம்ம மரபை மறந்துட்டு நம்ம வேற ஏதோ ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் நான் அதை கையில் எடுக்க ஆரம்பிச்சேன். கையில் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம உணவு உற்பத்திக்காக நம்ம மண்ணை எவ்வளோ மலடாக்கி வச்சிருக்கோம், கெடுத்து வச்சிருக்கோம், உணவு என்ற பேர்ல எவ்வளோ நஞ்சை கொடுத்துருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுது. ஏன்னா நமக்கு வர நோயே வந்து பார்த்தீங்கன்னா பசின்னு சொல்லுவாங்க. அந்த பசிக்கு மருந்தாதான் நம்ம உணவு எடுத்தோம். ஆனா அந்த உணவே நஞ்சா இருக்கும்போது என்னால ஜீரணிக்க முடியலைங்க. அதை சரி பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் தற்சார்பு முறையை கையில் எடுத்தேன். அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்மாழ்வார், பர்லேக்கர், மசானு புகோகா இவங்கள மாதிரி இயற்கை வழி விவசாயிகளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மென்மேலும் எனக்கு ஆர்வத்தை அதிகமாக்கிச்சு. இதைத்தான் இப்போ இருக்கிற தலைமுறையான ஜென்ஜி பசங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்சப்போதான் நான் இன்ஸ்டாகிராம் பேஜை ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சு. நான் கண்டு கழிக்கிற இயற்கையோட அழகை, கிராமத்தோட பேரழகை உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. அதைத்தான் இவ்வளோ நாளாக நீங்கள் டெய்லி விலாக்ஸாக பார்த்துட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் அதோட சேர்ந்து நான் இயற்கை வழி விவசாயம் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தற்சார்பாக எந்த நிலையில இருக்கேன் அப்படின்றது தான் நீங்கள் வரக்கூடிய காணொலியில் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. நம்மளோட முதல் குறிக்கோளே நஞ்சில்லா உணவு உற்பத்தி பண்ணுற வீட்டுக்கு ஒரு பயிர் தொழிலாளியை உருவாக்குறது தான். நான் அதுக்காக மற்றவங்களை வேலைக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது, விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா உணவை நம்பித்தான் இந்த உலகமே இருக்கு, நம்ம குடும்பமும் இருக்கு. அந்த உணவு நஞ்சில் இருக்கு. அந்த உணவை நஞ்சில்லாம உற்பத்தி பண்ற வீட்டுக்கு ஒரு விவசாயம் தெரிஞ்சவங்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோட முழு குறிக்கோளே. அதை நோக்கி தான் நான் பயணிக்க போறேன். அந்த பயணத்துல என் கூட சேர்ந்து துணை இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. விவசாயம் செஞ்சா இப்போ எந்த நிலையில இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. மென்மேலும் இந்த விவசாயத்தை மெருகேற்றவும், இதுல இருந்து ஒவ்வொரு விவசாயியும் தன்னிறைவாகிறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்கு அப்படின்றத தேடித்தான் என்னோட பயணம் இருக்க போகுது. இந்த பயணத்துல என் கூட சேர்ந்து தொடர்ந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிகள்.